ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து Array.prototype.findLast பற்றி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஃபைண்ட் இண்டெக்ஸ்னால் பார்க்கல, நம்ம இதை பார்த்துட்டு நம்ம இதை பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா FindLast நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் அதே கோடு தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபைண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீக்வென்ஸ் ஆர்டராக ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம். கரெக்டாக FindLastல என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் பார்க்கும். ஓகே, இதான் வித்தியாசம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி FindLast தரேன் அண்ட் கண்டிஷனுக்காக நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் சேஞ்ச் தட் கண்டிஷன்ஸ் டு மேபி ஒரு 50 வைக்கிற வச்சுக்கோங்களேன். 50 கிரேட்டர் வைக்கலாமா? எஸ், கரெக்ட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அவுட் பாருங்கள். ஸோ அவுட் பார்த்தீங்க அப்படின்னா we are getting 130. ஏன் 130 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் அதே மாதிரி ரைட்லையும் செக் பண்ணுது. ஓகே, ஸோ ரைட் செக் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபால்ஸு அண்ட் இங்கே வந்து 50 அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் பண்ணிக்குது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 130 வந்து தந்துக்குது. ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க, டாட் ஃபைண்டுக்கும் டாட் ஃபைண்ட் லாஸ்ட்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டாட் ஃபைண்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து உங்களுக்கு காமிக்கும் அண்ட் டாட் ஃபைண்ட் லாஸ்ட் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து உங்களுக்கு போகும். ஓகேவா, அதான் ரெண்டும் உள்ள கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.